கார்த்தி. இந்த வீடியோவில் பென்சில் டிராயிங்கை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த லெசன் அந்த பென்சில் டிராயிங்கோட கண்டினியூஷன் தான். இந்த சார்கோல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் பென்சில் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் சார்கோலில் என்ன பண்ணாங்கன்னா, மரம் சின்ன சின்ன குச்சியை கரிக்குச்சியாக வேக வச்சு அதை எடுத்து வரைஞ்சாங்க. சாதாரண அடுப்புக்கறி தான் இது. அதைத்தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உப்பு காயத்தில் தேய்ச்சி இதை ஒரு சின்ன பேப்பரில் சேமித்து வச்சுக்கணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். ஏன்னா கரித்துணி, அந்த கரித்தூள் இதெல்லாமே கொஞ்சம் டேஞ்சர். எங்கே பட்டாலும் உடனே அந்த கருப்பு ஒட்டிக்கும், போகாது சீக்கிரம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கரித்தூளை உபயோகப்படுத்துறதுக்கு ரெடிமேடாக விற்கிது கரித்தூளை. அது விலை 300 ரூபா. அதே மாதிரி இந்த கரித்தூளை இப்படி வாங்கி உபயோகப்படுத்துகிற போது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு நம்ம அடுப்புக்கறியே பயன்படுத்தலாம். கலரை லைட் பண்ணுறதுக்கு, டார்க் பண்ணுறதுக்கெல்லாம் அது கூட ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பியூமீஸ் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் விற்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 7 பவுண்டு 8 பவுண்டு விலை. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஐட்டம். நாம் இதை அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பியூமீஸ் பவுடருங்கிறது சாதாரண மில்கி குவார்ட்ஸ் வெங்கச்சங்கல்லோட பொடி. அதுதான். அதை நம்ம ஊரில் கோலப்பொடியாக விற்கிறாங்க. கோலப்பொடி தான் வெங்கச்சங்கல்ல பவுடரை பண்ணி அதை சலிச்சு கொடுக்குறாங்க. அந்த பவுடரை அவங்க லேடிஸ் கோலம் போடுற போது பார்த்தீங்கன்னா கையில் மாவு பிசு கொட்டும். இது அப்படி இல்லை. ஈஸியாக கோலம் போடுறதுக்கு ரொம்ப சுலபமாக போட்டாங்கன்னா நரன்னு இருக்கிறதுனால நல்ல ஃப்ளோ வரும். இந்த வெங்கச்சங்கல் பொடியை நம்ம சலிச்சு ஒரு சின்ன டப்பாவில், பவுடர் டப்பி, பழைய டப்பியில் ஏதாவது போட்டு ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு முன்னாலே போதும். அந்த பியூமீஸ் பவுடர், காஸ்ட்லியான பவுடர்லாம் நம்ம வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுடர் டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல துணியில் சலிச்சிங்கன்னா நைஸாக இருக்கும். அதை நம்ம எந்த டிராயிங் பேப்பரில் படம் வரைகிறோமோ அந்த பேப்பரில் ஆயில் அது இதெல்லாம் கைப்பட்டு ரேகையெல்லாம் தெரியும். நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த பவுடரை யூசி அது மேலே தூவி கம்ப்ளீட்டாக நல்லா ரப் பண்ணி தேய்க்கணும். நல்லா ஸ்மூத்தாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்குவேன். பேப்பர் மேலே இருக்கிற அந்த ஆயில் கண்டென்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக போய் பேப்பர் நல்ல கரகரகரன்னு ஆகிடும். இந்த ஸ்டென்சில் தனித்தனியாக ஒரு பேப்பரில் கட் பண்ணிக்கணும். அது நல்ல பிளேடு இருந்தால் பிளேடில் கட் பண்ணலாம். இல்லைன்னா அது மாதிரி ஸ்டென்சில் கட் பண்ணுற டூல் இருக்குது, அது வழியாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த டூலெல்லாம் நம்ம வரைகிற டிசைனை முதல்ல கட் பண்ணி பிளான் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு தூண் வரைகிறதுக்கு உண்டான ஸ்டென்சில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தயார் பண்ண கரித்தூளை ஜாக்கிரதையாக எடுத்து பேப்பரில் எல்லாம் கொட்டாமல் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் சேஃபாக. கொஞ்சம் தவறுதலா பேப்பர் பேஸ் எல்லாம் வீணாயிரும். இதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு அந்த கோலப்பொடி நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கோலப்பொடியை அதில் தூவி எந்த அளவுக்கு லைட் வேணுமோ அந்த அளவுக்கு லைட் பண்ணிக்கணும். லைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு டெப்த்து வேணுமோ கிரே, அந்த காமா கிரே எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சுட்டு அந்த சென்ஸில் மேலே வச்சுட்டு, இப்போ பாருங்கள் அந்த தூண் சைடு நான் தேய்க்கிறேன். அந்த ஸ்டென்சில் மட்டும் நகராமல் கையில் வச்சுக்கோங்க. பேப்பர் மடிஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் மடிஞ்சால் உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வராது. பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்டென்சில் பேப்பரை ரிமூவ் பண்ணால் நான் ஸ்டென்சில் வச்சு வரைஞ்ச அந்த ஷேடு ஒரு சைடு வேற மற்ற இடத்துல எல்லாம் படாமல் பேக்ரவுண்டில் எங்கேயும் ஆகாமல் அந்த இடம் மட்டும் நீட்டாக இருக்குது. இப்போ அடுத்த அந்த ஸ்டென்சிலுக்கு இந்த தூணோட கனபரிமாணம், தூணுக்கு அடியில் 2 உரலை இருக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கு ஒரு பேப்பரை வச்சு
அந்த கணத்துக்கு தகுந்தபடி இன்னொரு சின்ன பேப்பரை வச்சு அதை ரெண்டும் கொஞ்சம் நகராமல் வச்சுக்கிட்டு அதை வந்து அந்த கரித்தூள் பவுடரில் வேணுங்கிற டெப்த்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக அப்ளை பண்ணணும். பேப்பர் நகர்ந்துடக்கூடாது, நல்லா இருக்காது. அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது கீழ் அந்த தூணோட இன்னொரு உருண்டை இருக்கும். அந்த உருண்டைக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியறதுக்கு அங்கே வச்சுட்டு அங்கே கொஞ்சம் தேய்க்கணும். இது கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலை. ஆனால் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் உங்களால் நம்பவே முடியாது, சாதாரண அடுப்பு கறியில் நம்ம இப்படி செய்ய முடியுமா அப்படின்னு. பாருங்கள், அந்த தூண் அடிப்பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த அடிப்பக்கத்தை உருண்டைக்கு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த தூணோட உருண்டை நமக்கு வந்துடுது. இப்போ தூண் போட்டாச்சு, பேக்ரவுண்ட் போட்டாச்சு. இப்போ அந்த கரித்தூளை கொஞ்சம் சேஃபாக ஒரு பக்கம் நகர்த்தி வச்சுக்கிட்டு கீழே வந்து இப்போ நம்ம ஃப்ளோரெல்லாம் கிரியேட் பண்ணணும். இது ஒரு ஹால் மாதிரி பண்ணலாம். அதுக்காக வேண்டி இப்போ நம்ம தயார் பண்ணுறோம். இப்போ ஒரு செவருக்கு திட்டு இருக்குது. அந்த திட்டு வர்றதுக்காக வேண்டிய சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுக்குறது இந்த ஸ்டென்சிலை வச்சு அங்கே கரித்தூளை வச்சு தேய்ச்சி அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பண்ண போகிறோம். பொறுமையாக செய்கிற வேலைங்க. இந்த இடத்துல கீழே ஒரு திட்டு வருது. அந்த திட்டுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறோம். ஒரு சின்ன கைப்பிடி சிவர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தூணுக்கும் திட்டுக்கும் இடையில ஒரு சின்ன ஜன்னல் ஓப்பன் இருக்கு. அந்த ஓப்பனுக்கு உண்டான செவரை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பரை வச்சு அந்த பேக்ரவுண்டுக்கும் தூணுக்கும் இடையில இருக்கிற கேப்பை காட்டுறதுக்காக வேண்டி ஷேட் பண்ணுறோம். முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிக்கணும், என்னென்ன செய்ய போகிறோம், எப்படி செஞ்சால் எப்படி வரும் அப்படிங்கிறத ரஃபாக நம்ம மனசில் ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஒன்றும் கஷ்டமே இல்லை, பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கும், செய்கிறது ரொம்ப சுலபம். இப்போ பாருங்கள், இந்த தூணோட கனபரிமாணத்துக்கு சைடில் இந்த தூணோட உருண்டை தெரிகிறதுக்காக வேண்டி அங்கே கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிறேன். அங்கேயெல்லாம் நமக்கு டெப்த்து வேணுமோ அங்கேயெல்லாம் நம்ம அந்த பவுடரை வேணுங்கிற டெப்த்து எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவு தேய்ச்சிக்கணும். இப்போ அந்த கைப்பிடி செவருக்கும் அந்த கீழே இருக்கிற பட்டைக்கும் தரைக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும். அதுக்கு இந்த சைடில் ஒரு பேப்பரை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஜன்னலுக்கு அந்தாண்ட ஒரு நிலம் இருக்கிற மாதிரி போடுறோம் பாருங்க, ஒரு ரவுண்டு வட்டம் போட்டோம். இப்போ கீழே தரைக்கு ஒரு ஸ்கேல் வச்சுட்டு சார்கோல் பென்சிலில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். கூடவே வந்து என்ன பண்ணால் ஸ்டம்ப் எடுத்து அந்த லைனை ஸ்மூத் பண்ணிக்கணும். அந்த லைன் ஸ்ட்ரோக் தெரியாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலே ஒரு திட்டு வருது, அங்கேயும் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரோக் போட்டு சார்கோல் பென்சிலை போட்டுட்டு
ஸ்டம்பில் தேய்க்கணும். பென்சில் மார்க்கு டைரக்டாக தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ அந்த தரைக்கு டைல்ஸ் பதிச்சிருக்கிற மாதிரி பர்ஸ்பெக்டிவ் லைன் போடணும். அதுக்காக அந்த லைன் வந்து போக போக குறுகிற மாதிரி அந்த திட்டுல இருந்து இந்த சைட்லையும் அந்த சைட்லையும் பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் போடணும். அந்த பர்ஸ்பெக்டிவ் லைன்ஸ் வந்து அந்த கண்ணில் பார்க்கறதுக்கு அந்த தரை அப்படி முன்னாடி இருந்து பின்னாடி போயிருக்கிறது டெப்த் காட்டும். இந்த இடத்துல ஜன்னல்ல ஒரு இரும்பு கிரில் வச்சிருக்குது. அந்த கிரில் வந்து சின்ன 2 கம்பியில எல் மாதிரி வளைச்சிருக்கிற மாதிரி ஒரு கிரில் வச்சிருக்குது. இப்போ அந்த கிரில்ல வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டா அது செவுத்துல இருந்து பதிஞ்சு வெளியில வர்ற மாதிரி ஒரு எஃபெக்ட்ல 2 கம்பி வளைஞ்சிருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். பக்கம் வரைகிற போது கீழே கைப்பட்டா கருப்பாகாம இருக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு பேப்பர் வச்சுக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா. ஏன்னா நம்ம உள்ளங்கை பட்டதுன்னா நம்ம ஏற்கனவே தரையில தேய்ச்ச பேப்பர்ல இருந்த அந்த ஷேடெல்லாம் வந்து நம்ம கையில ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த இடத்துல சொட்ட சொட்டையா தெரியும். அதனால எப்பொழுதுமே கேர்ஃபுல்லா ஒரு பேப்பர் எடுத்து அது மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாக்கிரதையா அந்த மற்ற ஸ்ட்ரோக் எல்லாம் போடணும். இப்போ அந்த கிரில்ல நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். அந்த கம்பி நல்லா டீப்பா இருக்கிற மாதிரி ஷேட் பண்ணிக்கிறேன். அது செவுத்துல இருந்து வந்திருக்குது, கீழே வந்து பதிஞ்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டணும். அதை வந்து ஸ்டம்ப்ல தேய்க்கணும். இப்போ ஸ்டம்ப்ல தேய்க்கிறப்போ அந்த செவுத்துல இருந்து பதிஞ்சிருக்கிற இடத்த கரெக்டா சென்ட்ரலா இருக்கிற மாதிரி அந்த கம்பியை ஒரு ½ ரவுண்ட் சின்னதா அந்த ஷேப்பை வந்து கரெக்டா காட்டணும். அந்த கம்பியோட ஷேடுக்கு லேசா அந்த கம்பி வெளிச்சத்துல ஷேடு செவுத்துல படுற மாதிரி 2 ஸ்ட்ரோக் போட வேண்டியது இருக்கும். அதை பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரோக் லைட் வருது, அங்க 2 ஸ்ட்ரோக் அப்படி லேசா போட்டுக்கிறோம். இப்போ மேலே ஒரு திட்டுக்கு லைன் போடுறோம் சார்கோல் பென்சில்ல. அதுவும் வந்து ஸ்டம்பிங்ல தேய்ச்சி ஸ்மூத் பண்ணிக்கணும்.
இந்த இடத்துல நம்ம எரேசர் டெக்னிக்கை யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் அந்த எரேசர் பென்சில் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த எரேசர் பென்சிலில் பாயிண்டாக லைன் அந்த திட்டு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல டெப்த் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். அந்த இடத்த கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு அந்த திட்டுக்கும் தரைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தெரிகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் அதிகமாக ஷேடு வச்சுக்கிறோம். அந்த திட்டை அரேஸ் பண்ணால் ஒயிட்டு தெரியணும் இல்லை, அதுக்காக வேண்டி என்றைக்குமே ஷேடு பண்ணிவிட்டு அரேஸ் பண்ணோம்னா பேப்பர் ஒயிட்டு தெரியும். அதுக்காக கொஞ்சம் ஷேடு வச்சுக்கிட்டு இப்போ பென்சில் எரேசரில் லைன் போடுறேன். பென்சில் எரேசர் தான் வந்து நமக்கு அந்த பாயிண்டாக லைன் வரும். வேறு ரப்பர்ல எல்லாம் அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த லைன் போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபினிஷிங். இந்த திட்டுக்கும் தூணுக்கும் அந்த வெளியில் இருக்கிற ஜன்னலுக்கு இடையில ஒரு செடி அந்த பஞ்ச் ஒன்று வளர்ந்து கீழே தொங்குற மாதிரி ஒரு சின்ன எஃபெக்ட் கிரியேட் பண்ணோம். அது ஸ்டம்பில் எடுத்து தொட்டு அந்த இதில் வந்து அந்த முதல்ல நம்ம போட்டோமே அந்த மாதிரி ஒரு சின்ன இலை கொத்து அந்த மாதிரி போடலாம். அல்லது கீழே கையில் ஜாக்கிரதையாக அந்த மகடம் படாமல் வச்சுக்கிட்டு அந்த சின்ன சின்ன இலை போடலாம். அல்லது கையிலேயே எடுத்து நல்லபடியாக அந்த இடத்துல நல்ல டார்க்காக வர்றதுக்கு ஒரு 4-5 ஸ்ட்ரோக்கு கையில் திக்காக ஒரு பஞ்ச் அப்படியே இருக்கிற மாதிரி கையில் தேய்க்கணும். ஷேப்பை பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வருதோ அந்த ஷேப் மேலே அகலமாக வரணும், கீழே குறுகி வரணும், லைட் அண்ட் டார்க் வரணும். போன லெசனில் நாம் சின்ன இலை போட்டு ரப்பர்ல எல்லாம் அழிச்சு ஒரு சின்ன இலையினுடைய கொத்து காட்டினோம் இல்லையா, அதே டெக்னிக் தான் இப்போ இங்கே நாம் பயன்படுத்த போகிறோம். நம்ம எரேசர் டிக்கை பயன்படுத்தி அந்த இலையில நடுவில் இடல கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை இலை இருக்கிற மாதிரி இதுக்கெல்லாம் அந்த பென்சில் எரேசர் தாங்க ரொம்ப யூஸ். அப்போ தான் பாயிண்டாக செய்ய முடியும். இந்த ஜன்னலுக்கு அந்தாண்ட சின்னதாக ஒரு மரம், ஒரு சின்ன மலை, நிலா, இதெல்லாம் லைட்டு டெப்த்தில் அதே ஸ்டம்பில் போட்டுக்கிறோம். இதெல்லாம் ரப்பரில் அழித்து அந்த ஹைலைட்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப ரியலாக இருக்கும்.
அந்த தூணுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த உருண்டைகள்லாம் டெப்த்து கொடுத்துக்கிறோம். டெப்த்து கொடுத்துட்டு ஸ்டம்பில் தேய்ச்சி கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ அந்த புஷ் பட்டன் எரேசர் காட்டினேன் இல்லையா, அந்த எரேசர் வந்து இப்போ ரொம்ப யூஸ் பண்ண போகிறோம். அந்த தூணில் இருக்கிற ஹைலைட்லாம் ரிலீஃப் பண்ணோம் அப்படின்னோம்னா, நம்ம பென்சில் எரேசர் ரொம்ப பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்டம்ப் பண்ணி முடித்த பிற்பாடு அந்த புஷ் பட்டன் எரேசரை பென்சில் பிளேடில் நம்ம டேப்பராக வெட்டியிருப்போம். அதை எடுத்துட்டு லேசாக ஹைலைட்ஸ் எரேஸ் பண்ணணும். ஹைலைட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் வந்து நல்லா ஹைலைட் ஆகி அந்த தூணோட உருண்டை நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் இந்த ரப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ எரேசர் வந்து ரொம்ப முக்கியம்னு இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃப்ளோரை இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த முதல்ல போட்ட பர்செப்டல் லைன் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஹரிசாண்டல் லைன்ஸ் போட்டு அந்த டைல்ஸை டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறோம். இப்போ நம்ம வரைஞ்ச இந்த கரித்தோல் படம் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்னு பாருங்க. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? முந்தைய காலகட்டத்தில் பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க படம் இல்லைன்னா, சார் குரு ஃபோட்டோவில் அவங்க இருக்காங்க, அவங்கள எப்படியாவது ஒரு படம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டுடியோவில் கேட்பாங்க. ஸ்டுடியோக்காரங்க அந்த ஆளுடைய படத்தை தனியாக நெகட்டிவில் மறைச்சி அதை உள்ள பேக்ரவுண்டில் அவங்க கேட்குற சைஸுக்கு படம் போட்டு அதை வந்து ஆர்டிஸ்ட்டை கொடுப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு படம் பவுடர் ஒட்டணும் அப்படின்னோம்னா பின்னாடி பிமிஸ் பவுடர் போட்டு தேய்ச்சிட்டு, இப்போ நான் செஞ்ச கரித்தோல் ஓவியம் மாதிரி அந்த பிளாக் பவுடரில் இந்த பேக்ரவுண்டை ஒர்க் பண்ணுவாங்க. படத்து மேலான பவுடர்லாம் ரப்பரில் அழிச்சா போயிடும். அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் போட்டாச்சு, அவர் கரெக்டான டிஸ்டன்ஸில் உட்கார்ற மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அவருக்கு ஒரு சேர் ஒன்று வரையணும். அந்த சேரை இனிமேல் வரைஞ்சி அவர் உட்கார வைக்கணும். பாருங்க, உட்கார வச்சாச்சு. இனி அந்த சேருக்கு கீழே ஷேடெல்லாம் வரணும், அவருடைய காலுடைய ஷேடு வரணும். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தலைக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டிங் அது இதெல்லாம் வர மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணால் அந்த படம் சூப்பராக ஃபினிஷ் ஆகிடும். இது ஒரு நல்ல ஃபினிஷிங் இல்லைங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.